முரளி தமிழ் திரையுலகத்துக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை முரளிக்கு இருந்துச்சு. அந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னா, ரஜினிகாந்த் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டாரா வளர்ந்து வந்துட்டு இருந்த காலம் 80களின் தொடக்கம். ரஜினிகாந்த், விஜயகாந்த், முரளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சாயல்ல இருப்பாங்க. ஒரு கருப்பு டோன் இருக்கும். இந்த கருப்பு டோனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிக்கும். கருப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பிளஸ் தான். அப்படி இருக்கும்போது முரளியை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் வந்து கவிதாலயாவில் ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படத்தினுடைய பேர் வந்து பூவிலங்கு, புதியவன், பாலம், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கங்கை, அப்படி நிறைய படங்கள் வந்து முரளி தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு. அப்படி நடிச்சுட்டே இருக்கும்போது தான் முரளிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா பகல் நிலவு. இதயம்ன்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம். அது ஒன் சைட் லவ். அந்த கதையில முரளி அவ்வளோ அருமையாக நடிச்சுப்பார். அதாவது ஒரு காதல் ஹீரோ அந்த படத்தில் வந்து அறிமுகமாயிருப்பாங்க. அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த படத்தில். எந்த கருப்பு கலரை வச்சு முரளியை விமர்சனம் பண்ணாங்களோ, சினிமாவுக்கு வரும்போது டே கருப்பா இங்கே வா அப்படின்லாம் கூப்பிட்டாங்களோ, அதே கருப்பு வச்சு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு ஒரு பாட்டு பயங்கர ஹிட், பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு. அதர்வா முரளியை எந்த சத்யஜோதி பிலிம்ஸ் வந்து அவருக்கு இதயம் படம் கொடுத்தாங்களோ அதே சத்யஜோதி பிலிம்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. பானா காத்தாடின்னு ஒரு படத்துல, அந்த படத்துல ஒரு சிறப்பு காட்சி, ஒரு கேமியோ ரோல்ல வந்து முரளி நடிச்சிருப்பாரு. வழக்கமா முரளி வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவாரு, 6:30. இந்த டயத்துல எந்திரிக்கல. அன்னைக்கு 8:30 வரைக்கும் அவரோட ரூம் வந்து பூட்டியே இருக்கு. அதர்வா வந்து அப்பா வந்து எப்பவுமே 6:30க்கு எந்திரிச்சிருவாரு, எவ்வளவு லேட்டா படுத்தாலும். என்ன எந்திரிக்காம இருக்காருன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்திருக்காரு. முரளி அப்படின்னும் போது இந்த பலவிதமான கதைகள் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லாமட்டோன்னு வச்சுங்களேன், இந்த முரளியோட கதையே நிறைவு பெறாமல் போயிடும். அது என்ன அப்படின்னா, சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர், 90ஸ்ல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர், சின்ன வயதிலேயே மரணமடைந்தவர் நடிகர் முரளி அவர்கள். முரளி அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குச்சு, அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு சொல்லுங்கள் சார். முரளியோட அப்பா வந்து சித்தலிங்கையா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ஒரு பிரபலமான இயக்குனர், தயாரிப்பாளர். பல படங்கள், பல வெற்றி படங்களை வந்து சித்தலிங்கையா வந்து இயக்கியிருக்கிறார். முரளி வந்து அதாவது பேசிக்காக வந்து பெங்களூரில் பிறந்து பெங்களூரில் வளர்ந்தார். ஸ்கூல் எல்லாமே பெங்களூரில் தான் முரளி படித்தார். முரளி வந்து 10th படித்து முடித்ததுக்கப்புறம் பெருசாக முரளிக்கு படிப்பு வரல. முரளி வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து உதவியாளராக வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். முரளிக்கு வந்து ரொம்ப செல்லம் வந்து அவங்க அம்மா தான். முரளி வந்து அவங்க அம்மாவோட செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ எதாக இருந்தாலும் வந்து முரளி வந்து அவங்க அம்மாட்ட தான் சொல்லுவார். அப்படி அம்மாட்ட போய் அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு இதுக்கு மேலே படிக்க இஷ்டம் இல்லை, போதும்னு நினைக்கிறேன், அப்பாட்ட சொல்லி நீ அவரோட வந்து என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து முரளியோட அப்பா சித்தலிங்காட்ட சொல்கிறாங்க, அவன் வந்து படிக்க இஷ்டம் இல்லைங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா, சித்தலிங்கா சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக வந்து +2 முடிச்சு ஒரு காலேஜாவது படிக்கணும், அடிப்படை குவாலிஃபிகேஷனாவது வேணும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ முரளி அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவன் படிப்பு வரல, அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சேரணுங்கிறான், சினிமா தான் எனக்கு ஆசைன்னு சொல்கிறான், அதனால் நீங்கள் தயவுசெய்து சேர்த்துங்க, அவன் என்னை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் தான் வந்து முரளியை வந்து அவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறாரு. நிறையா படங்கள் அவங்க அப்பாவோட முரளி பணியாற்றுறாரு. முரளி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா 16-17 வயசு தான். சின்ன வயசுலேயே அப்பா கூட நிறைய உதவிகள் பண்ணிட்டு கூடவே இருக்கார். ஸோ அப்போ கன்னட படத்தில் வர சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய நடிகர்களை வச்செல்லாம் சித்தலிங்கியா படம் எடுக்கிறார். சித்தலிங்கியா கன்னடத்தில் ஒரு பெரிய இயக்குனர். ஸோ அப்படி வந்து நடிகர்கள் வரும்போது நடிகர்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை அதெல்லாம் வந்து முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருக்கும் ஒரு சின்ன ஆசை துளிர்க்குது. அதாவது நம்மளும் ஒரு நடிகனானா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை மறுபடியும் போய் அவங்க அம்மாட்ட தான் சொல்கிறார். அம்மாட்ட சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி வந்து நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் நடிக்கணும் அப்படிங்கிறார். அம்மா சொல்கிறாங்க, எப்போ அதெல்லாம் நடக்கும், அவங்க அப்பா சும்மாவே வந்து திட்டுவார், உன்னைய நடிக்கலாம் வைக்க முடியாதுன்னு கத்துவார்றா அப்படின்னு. இல்லைம்மா எப்படியாவது அப்பாட்ட சொல்லி என்னை ஹீரோவாக அறிமுகப்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா முரளிக்காண்டி அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. முரளியை வச்சு ஒரு படம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, சினிமானா நான் விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவன் ஆளும் ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கான், அவனை வந்து சினிமாவில் ஹீரோவை போட்டு படம் எடுங்கிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி முரளி அப்பா வந்து கத்தியிருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எத்தனையோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, என்னென்னமோ பண்ணிட்டீங்க, நம்ம பையனுக்காண்டி ஒரு படம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய பேர் வந்து பிரேம பர்வா. அந்த படம் ஒரு காதல் கதை. அந்த படத்தில் நடிக்கும் போதே முரளிக்கு செட்லேயே நிறைய அவமானங்கள் நடந்திருக்கு. அவங்க அப்பா தான் தயாரிப்பாளர், அவங்க அப்பா தான் வந்து டைரக்டர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள். அதாவது இப்படி நடந்து போகும்போது டே கருப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றது, இவன்லாம் நடிக்க வந்துட்டான், ஒரு டைரக்டரோட பையங்கிறதுனால இவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிருச்சு, இதெல்லாம் வந்து வேறு யாராவது இந்த மாதிரி ஆள் உருவத்தோடு யாராவது வந்து சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு அந்த அவருடைய நிறம், அவருடைய உடல்வாகு இதெல்லாம் வச்சு நிறைய கிண்டல் கேலியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு முரளி அந்த படத்தில் நடித்தார். நடித்து முடித்ததுக்கப்புறம் முரளிக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. என்னென்னா,
நம்மளை வந்து மக்கள் வந்து நடிகனா ஒத்துப்பாங்களா, தியேட்டரில் வந்து இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுற மாதிரி அசிங்கமாக கத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு முதல் நாள் தியேட்டருக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டிலேயே வந்து முரளி உட்காந்துருந்தார். அப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து படம் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கான தியேட்டர் போகிறாங்க, நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா நான் போகல. இல்லைடா போயிட்டு வா, நீ போ, முதல் படம் நடிச்சிருக்க, தியேட்டரில் பார்த்தா தான் உன்னோட மைனஸ் ப்ளஸ் தெரியும், போய் தியேட்டரில் படத்தை பாரு அப்படின்னோடனே அப்பா சொல்ல தட்ட முடியாமல் வந்து முரளி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட தியேட்டருக்கு போகிறாரு. தியேட்டருக்கு போய் பார்த்தா முரளிக்கே ஷாக்கு. அவர் பாடல் காட்சிகளை நடிக்கும்போது, ஃபைட் காட்சிகள் நடிக்கும்போது, அவர் டயலாக் பேசும்போது பயங்கரமான கிளாப்ஸு, விசில் சத்தம், பெரிய ஒரு வரவேற்பு. படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது முரளியை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு தோளில் தூக்கி வச்சுட்டு ரசிகர்களை வந்து முரளியை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் முரளிக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்மளும் ஒரு நடிகனாக இந்த திரையுலகத்தில் நடிக்க முடியும் அப்படின்னு. தொடர்ந்து வந்து கன்னட படங்கள் அவங்க அப்பா டைரக்ஷனே நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நடித்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முரளி தமிழ் திரையுலகத்துக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை முரளிக்கு இருந்துச்சு. அந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னா, ரஜினிகாந்த் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டாராக வளர்ந்து வந்துட்டு இருந்த காலம் 80களின் தொடக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரஜினிகாந்த் வந்து ஒரு கர்நாடகாக்காரர், ஒரு எப்படி பெங்களூர்லேருந்து வந்தவர். அவருக்கு தமிழ் திரையுலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னும் போது நம்மளும் ஏன் வந்து தமிழில் போய் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்காண்டி தமிழுக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமீர்ஜான் அப்படிங்கிற டைரக்டருடைய கண்ணில் படுறாரு. ஒரு ஆல்பத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் நடித்த கன்னட படங்களை எல்லாம் சொல்கிறாரு. ஸோ அமீர்ஜான் பார்த்துட்டு பையன் ரொம்ப நல்லா இருக்கானே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது ரஜினிகாந்த், விஜயகாந்த், முரளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சாயலில் இருப்பாங்க, ஒரு கருப்பு டோன் இருக்கும். இந்த கருப்பு டோனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிக்கும். கருப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ப்ளஸ் தான். அப்படி இருக்கும்போது முரளியை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் வந்து கவிதாலயாவில் ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படத்தினுடைய பேர் வந்து பூவிலங்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அமீர்ஜான். அமீர்ஜான் வேறு யாரும் இல்லை, பாலச்சந்தர்ட்டே உதவியாளராக வேலை பார்த்தவர் தான். அவர் முரளியாக அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படத்தில் முரளிக்கு பேர் வந்து குயிலி. நிலாவது வானத்து மேலே அந்த பாட்டு, அந்த நாயகன் படத்து பாட்டு யாராலையுமே மறந்துருக்க முடியாது. அந்த குயிலி தான் வந்து முரளியோட முதல் பேராக வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்னென்னா ஆத்தாடி பாவாடை காத்தாட. இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த 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 நேரத்தில் அந்த முரளியோடைய அந்த பூவிலங்கு படம் வந்த காலகட்டத்தில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில், ரேடியோவில், எல்லா இடத்துலையுமே இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான பாடலாக இருந்துச்சு. இளையராஜா இசையில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை இளையராஜாவே பாடியிருந்தார், பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் முரளிக்கு நிறைய படங்கள் தமிழில் வர ஆரம்பிச்சிச்சு. புதியவன், பாலம், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கங்கை, அப்படி நிறைய படங்கள் வந்து முரளி தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தார். அப்படி நடிச்சுட்டே இருக்கும்போது தான் முரளிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா பகல் நிலவு. பகல் நிலவை யாராலையும் மறந்துருக்க முடியாது. முரளி ரேவதி பேர், ரேவதி மண்வாசனையில் இன்ட்ரடியூஸ் ஆகி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தமிழ் திரையுலகத்துக்கு வராங்க. ரேவதி நடித்தாலே லைக் பண்ணுற அளவுக்கு ரேவதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் விரும்புகிற ஒரு கதாநாயகியாக இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் முரளி ரேவதி பேர். அந்த படம் மணிரத்னத்தினுடைய ஃபஸ்ட்டு படம் தமிழில். மணிரத்னம் படம் உங்களுக்கு தெரியும்ல, ஆரம்பத்துலேருந்தே மணிரத்னம் வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சுருப்பார். அப்படி பகல் நிலவு படம், அந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட்டு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு பெஞ்ச்மார்க் படமாக முரளிக்கு அமைஞ்சிச்சு. அப்போ தான் முரளிக்கு ஒரு பொறுப்பே வந்துச்சு. நம்மளும் ஒரு நடிகனாக வந்து மக்கள் பார்க்குறாங்க, ஸோ நம்ம பொறுப்போட படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முரளிக்கு வந்த இன்னொரு படம், மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னா புது வசந்தம். புது வசந்தம் விக்ரமன் சாருடைய படம். விக்ரமன் சார் முதல்ல இயக்குன படம், ஆர்பி சௌத்ரியுடைய ப்ரொடக்ஷனு. அந்த படத்தில் முரளி, அப்புறம் ஆனந்த் பாபு, சித்தாரான்னு ஒரு நடிகை, நிறைய படங்கள் நடித்தவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக இருப்பாங்க. அவங்க வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. பேரான்னு சொல்ல முடியாது, அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண் நண்பர்கள், அவங்களுக்கு நடுவில் ஒரு பெண். அவங்க வந்து இந்த 4 நண்பர்களுக்கு நடுவில் ஒரு பெண் வந்து நண்பர்களாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. கடைசி வரைக்கும் யாரும் ஒருத்தர் லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கதையுடைய அந்த நாட்டே ரொம்ப நல்லாயிருக்கும், புதுசு. அது ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமா, பால் நிலவை பார்த்து, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த படம் வந்தப்போ முரளிக்கு மிகப்பெரிய ஒரு உயரமும் உச்சமும் கிடச்சிச்சு. முரளி எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. முரளிக்கு அப்போ தான் ஒரு பெரிய மார்க்கெட் வச்சு, ஒரு மார்க்கெட் ஒரு நடிகனுக்கு பூம் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து நடிகனுக்கு பூம் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு படம், அந்த படத்தினுடைய பேர் வந்து இதயம். அந்த படத்தினுடைய இயக்குனரும் முதல்ல வந்து படம் டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட பேர் கதிர். அவர் வந்து சத்யஜோதி தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதை வந்து அந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப பிடிக்குது. இவர்கிட்ட கேட்குறார் டேரக்டர்கிட்ட, யாரை வந்து
ஹீரோவை போடலாம் அப்படின்னும் போது அந்த இயக்குனர் சொல்கிறாரு, இதுக்கு முரளி ரொம்ப ஆப்டாக இருப்பார், முரளி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் போய் முரளிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் முரளி வீட்டுக்கு போகிறாரு. இங்கே தான் வந்து சாமியார் மடம் ஏஆர் ரஹ்மான் வீடு இருந்துச்சு இல்லையா, அந்த பவர் ஹவுஸ் பின்னாடி, அங்கே தான் முரளியோட வீடு இருந்துச்சு. முரளியை வீட்டுக்கு பார்க்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு அந்த இயக்குனர் கதிர் போகிறாரு. முரளி பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸோட கையில் சூட்கேஸை தூக்கிக்கிட்டு காரில் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கார். என்ன அப்படின்னு கேட்டால், முரளி வந்து வேற ஒரு படப்பிடிப்புக்காண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து விமானத்தில் கிளம்புறாரு, இன்னொரு படப்பிடிப்புக்கு வைசாக்கோ எங்கேயோ போகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த கதிரை பார்த்தோன்னா, நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் டைரக்டர் கதிர் சார், இந்த மாதிரி வந்து கதை சொன்னேன் சத்யஜோதி தியாகராஜன் சார்கிட்ட, உங்ககிட்ட அந்த கதையை சொல்ல சொன்னார், நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னா, எவ்வளோ நேரத்தில் கதை சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு. கிளம்புற அவசரத்தில் இவர் சொல்கிறாரு, ஒரு 2.5 மணி நேரம் அப்படிங்கிற. ஐயோ 2.5 மணி நேரம்லாம் நோ சான்ஸ், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், ஒரு மாதம் கழித்து வருவேன், மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காருக்கு போய் கார் டோரை வந்து முரளி திறக்கிறார். பெட்டியை வந்து உதவியாளர் லோட் பண்ணுறாரு. கார் டோரை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் இப்படி உள்ளே வந்து, சார் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தருவீங்களா? 1 நிமிஷமா? என்ன செய்வீங்க 1 நிமிஷத்தில் அப்படின்னா, நான் 1 லைன் சொல்கிறேன், 1 லைனில் நான் கதையை சொல்கிறேன், சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இளைஞன் வந்து டாக்டர் படிக்கிறதுக்காண்டி கல்லூரியில் வந்து சேர்றான். அவன் படித்து அந்த 5 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகும்போது அவன் டாக்டராக போகல சார், ஒரு நோயாளியாக போகிறான் அப்படின்றது மட்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க, டாக்டர் படிக்க வந்தவன் ஏன் டாக்டராக போகாமல் நோயாளியாக போகிறான் அப்படின்னு கேட்குறாரு முரளி. சார் காதல் அப்படின்னோன்னு முரளிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கே, வாங்க உட்காருங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறுற கார்லேயே வந்து முரளி வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டு கதிரை உட்காந்துக்கிட்டு இந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் அப்படின்னும் போது ஒரு 4-5 சீன் சொல்லிகிட்டே போகிறார். ஏர்போர்ட் போகிற வரைக்கும் ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த காரை டிரைவரை பார்த்து, இவரை வந்து அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கண்ணாடியில் அப்படி காமிச்சிட்டு போகிறாரு. அப்போ தான் வந்து அந்த படம் அமையுது. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இதயம்ன்ற படம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம். அது ஒன் சைட் லவ். அந்த கதையில் முரளி அவ்வளோ அருமையாக நடிச்சுப்பார். அதாவது ஒரு காதல் ஹீரோ அந்த படத்தில் வந்து அறிமுகமாகிருப்பாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த படத்தில். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதை வேறு மாதிரி அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் உள்ள பாடல்கள் ரொம்ப ஹிட்டு. ஏப்ரல் மேயிலே பசுமே இல்லே காஞ்சி போச்சுரா அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு முன்னாடி, இந்த லேடிஸ் காலேஜுக்கு முன்னாடி பிரபுதேவா இவங்கெல்லாம் பாடுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹீராவை பார்த்து பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லாமே இளையராஜா மியூசிக்கு. இளையராஜாலாம் அன்றைக்கி பீக்கு கொடி கட்டி பறக்கிறார். பல ஹீரோஸுடைய சக்ஸஸ்க்கு வந்து இளையராஜா தான் காரணம். அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் முரளிக்கு வந்து அதர்மம்னு ஒரு படம் வருது. அது வந்து ஒரு சந்தல கடத்தல் பற்றின ஒரு கதை, காட்டுக்குள்ளே எடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பூமணின்னு ஒரு படம் வருது, களஞ்சியமோட முதல் படம். அந்த படமும் மிகப்பெரிய பேர் எடுத்து தருது. அதுக்கப்புறம் முரளி நடிக்கிற பொற்காலம் பார்த்திங்கன்னா முரளியை வேற மாதிரி ஒரு நடிகனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாரா, இப்படியெல்லாம் முரளியால் நடிக்க முடியுமா அப்படின்னா அவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அற்புதமாக பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அதுக்கப்புறம் தேசிய கீதம் அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் முரளி நடித்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முரளிக்கு ஒரு படம் அமையுது. அது என்ன அப்படின்னா காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு காதல் கதை, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதாவது அப்படிலாம் காதல் இருக்குமா அப்படின்ன மாதிரி ஒரு காதல் கதை. அதில் நடித்து பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காதல் கதை எடுத்தாலும் அதில் முரளி தான். ஏன்னா முரளி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பார். கடைசியில் 46 வயசில் இறந்து போனார். அப்போ பார்த்தீங்கன்னாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பார். உடம்பு கொஞ்சம் கூட ஏறி இருக்காது, ஆள் இளமையாகவே இருப்பார். ஸோ பல படங்கள், காதல் படங்கள், அதாவது பார்த்தாலும் காதல், பார்க்காட்டாலும் காதல், பார்த்த காதல், பலவிதமான காதல் படங்களில் தொடர்ந்து நிறைய காதல் படங்களில் முரளி நடிக்கிறாரு. அப்புறம் முரளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பல பேரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஆனந்தம்னு ஒரு படம் மம்முட்டியோட அப்பாஸோட பல பேரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. சமுத்திரம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிக்கட்டு அப்படின்ற படம் வந்து பார்த்திபனோட சேர்ந்து முரளி நடிச்சிருப்பார். அந்த கதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதுவும் ஒரு வித்தியாசமான படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு, அது வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட்டு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த பாட்டு அது முரளிக்காண்டே எழுதப்பட்ட பாட்டு. அதாவது எந்த கருப்பு கலரை வச்சு முரளியை விமர்சனம் பண்ணாங்களோ, சினிமாவுக்கு வரும்போது டே கருப்பா இங்கே வா அப்படின்லாம் கூப்பிட்டாங்களோ, அதே கருப்பு வச்சு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு ஒரு பாட்டு
பயங்கர ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு. அப்புறம் சுந்தரா டிராவல்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. இப்போ நம்ம முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பயன்படுத்துகிற வாகனத்தை வந்து சுந்தரா டிராவல்ஸில் போயிட்டு வராரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச படம் முரளி. வடிவேலு ஒரு எலியை வச்ச கதை. நிறைய படங்கள் நடித்தார். முரளிக்கு அவருக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஆனால் அவருடைய 46 வயசு அப்படிங்கிறது ஒரு இறப்புக்கான வயசு கிடையாது. முரளியுடைய அம்மா அவர் வந்து நீங்கா இடம் பிடிச்சவங்க. முரளிக்கு ஒரு காதல் கதை இருக்குது. அந்த காதலை நிறைவேற்றி கொடுத்தது அம்மா தான். அந்த கதை என்ன அப்படின்னா, முரளியோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார். இதெல்லாம் நடந்தது பெங்களூரில். முரளி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துக்கிட்டு நடிக்க ஆரம்பித்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள். அப்போ அந்த நண்பருக்கு துணையாக ஒருத்தர் நண்பர் காதலிக்கிறாரு ஒரு பொண்ணை. அந்த நண்பருக்கு துணையாக முரளி வந்து கூட ஃப்ரெண்டாக போகிறாரு. அந்த 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 காதலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் வந்து ஷோபா. அவங்க காதலிக்கு ஃப்ரெண்டாக வராங்க. ஸோ இவங்க இந்த 2 பேரும் காதலர்கள் வந்து தனியாக சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளியும் அந்த காதலிக்கு துணையாக வந்த ஷோபாவும் வந்து தனியாக சந்தித்து பல நேரங்களில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இப்படி பேசியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலர்ந்துருச்சு. அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு காதல் மலர்ந்துருச்சு. அந்த காதலை போய் அம்மாட்ட தான் சொல்கிறார். அம்மா, அந்த மாதிரி ஒரு காதல், அது வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு, இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான், இப்போ வந்து கல்யாணம் பண்ணால் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால அப்பா மறுக்கிறாரு. ஆனால் முரளி கேட்டுக்கிட்டதுனால அங்கேயே பெங்களூர்லேயே ஒரு மலைக்கோயிலில் வச்சு யாருக்குமே தெரியாமல் முரளியை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரகசிய திருமணம், அம்மா தலைமையில் நடந்த ஒரு ரகசிய திருமணம் பண்ணி வச்சு, அவங்க தான் இன்றைக்கி முரளியோட மனைவி, அதரோட அம்மா. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து 2 பேரையும் தம்பதி சகிதமாக அவரோட சித்தலிங்கையா சாருடைய காலில் உழுக சொல்கிறாங்க. திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளையாக பார்த்தோன்னே என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் பண்ணி வச்சாச்சுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. வேறு வழி இல்லை, அப்பா தானே ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்படி தான் ஒரு காதலே நடந்துச்சு. அந்த காதலுக்கு காரணமாக இருந்தது அம்மா. முரளிக்கு வந்து முதல் பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அம்மா. எல்லாமே அம்மா தான். முரளினாலே அம்மா தான், அம்மானா முரளி தான். அந்த அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ செல்லம், அம்மா செல்லம். அப்படிப்பட்ட அம்மாவை அவர் கண்ணு முன்னாடியே தவற விடுறார். அவர் கண்ணு முன்னாடியே தீக்கு இரையாய் அந்த அம்மா இறந்து போகிறாங்க. அந்த துயரமான சம்பவம் முரளி இறக்குற வரைக்கும் ஒரு பெரிய வடுவாக, ஒரு கரும்புள்ளியாக அவர் மனசில் இருந்திருக்கு. அது பல நேரங்களில் அவரே வந்து ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, அது ஒரு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வீட்டில் மொட்டை மாடி 2வது மாடியில் வந்து எல்லாருமே குடும்பத்தில் சித்தலிங்கியா, அவங்க அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி மனைவி, அப்போ அதர்வா, இவங்கெல்லாம் சின்ன பசங்க. அப்படி இருக்கிற காலத்தில் அவங்க தங்கச்சிங்க, அக்கா எல்லாரும் சேர்ந்து தீபாவளி குடும்பத்தோடு கொண்டாடி இருக்காங்க. சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மத்தியானம் கறி மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரத்தில் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஒரு 7:30-8 மணிக்குன்னு நினச்சிங்களேன். ஒரு ராக்கெட்டு அவங்க அம்மா போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ராக்கெட்டு அவங்க பற்ற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேலையிலே வந்து பாஞ்சோன்னா அவங்க என்ன செய்யறதுன்னே தெரில. பயந்து போய் ஜோல்ட்டாகி அப்படி பதறி இருக்காங்க. முரளியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருந்திருக்காரு. அம்மா பதறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முந்தானையில் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சேலையை வந்து கழட்டி போட்டுக்கலாம். ஆனால் அடியில் பிடிச்சோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படி திணறாங்க. எப்படியாவது தீயை அணைக்கணும்னு இவங்க எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. குடும்பத்தார் முரளி உட்பட முயற்சி பண்ணுறாங்க. அந்த அம்மா பேனிக் ஆகிட்டாங்க. பேனிக் ஆகுறதுனா பதட்டம் ஆகிட்டாங்க. ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டத்தில் இப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. நெருப்பு எரியுது, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதில் சவர் இருக்கும்ல, மாடியில் மொட்டை மாடியில் இந்த ஹைட்டுக்கு தானே ஒரு மதில் சவர் இருக்கும். அந்த மதில் சவரில் காலு தவிர அப்படியே கீழே விழுறாங்க. 2வது மாடியிலேருந்து அப்படியே கீழே விழுகிறாங்க. முரளி எட்டி போய் அம்மா அப்படின்னு போய் பார்க்குறாரு. கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. எல்லாருமே படி இறங்கி வேகமாக கீழே வந்து பார்க்குறாங்க. அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. பயங்கரமான ஒரு விபத்து. அது கண்ணு முன்னாடியே அன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடி சந்தோஷமாக இருந்த அம்மா கூட இல்லையே அப்படிங்கிறது வந்து முரளியை நெஞ்சழுத்துகிற ஒரு சோகம். அதே மாதிரி முரளி அப்படின்னா பல கஷ்டங்கள் முரளிக்கு இருந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சு முரளியை வந்து அவருடைய மகனை, அதாவது அதர்வா முரளியை வந்து நடிகனாக்குறார். அதர்வா முரளியை எந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து அவருக்கு இதயம் படம் கொடுத்தாங்களோ அதே சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. பானா காத்தாடின்னு ஒரு படத்தில். அந்த படத்தில் ஒரு சிறப்பு காட்சி, ஒரு கேமியோ ரோலில் வந்து முரளியும் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்டப்படங்களில் அதர்வாவோட ஃபோட்டோ வந்திருக்கு. அப்போ கூட நடிக்கிற நடிகைகள் குஷ்பு, ராதிகா, இவங்ககிட்டலாம் காமிச்சிருக்காரு. என் பையன் பாருங்கன்னு சந்தோஷமாக காமிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப நாள் அந்த சந்தோஷம் நிலைக்கல. முரளியோடைய அதாவது பொண்ணு அதர்வோட அக்கான்னு நினைக்கிறேன்,
அவங்களுடைய நிச்சயார்த்தம், அவங்க வீட்டிலே அந்த திருமண நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க. கலகலன்னு அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அன்னைக்கு விருந்து உபசரிப்பு எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் வந்த உறவினர்கிட்ட எல்லாம் முரளி பேசிட்டு இருந்திருக்காரு, ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்காரு. 12:30 மணிக்கு மேலே நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிருக்காரு. வழக்கமாக முரளி வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவார், 6-6:30. இந்த டயத்தில் எந்திரிக்கல. அன்னைக்கு 8-8:30 வரைக்கும் அவரோட ரூம் வந்து பூட்டியே இருக்குது. அதர்வா வந்து அப்பா வந்து எப்போவுமே 6-6:30க்கு எந்திரிச்சிருவார், எவ்வளோ லேட்டாக படுத்தாலும். இன்னும் எந்திரிக்காமல் இருக்காருன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்துருக்காரு. கட்டிலில் பாதி கட்டிலையும் பாதி வந்து வெளியில் சரிஞ்ச மாதிரியும் முரளி கிடந்திருக்காரு. போய் அப்பான்னு எழுப்பி பார்த்துருக்காங்க. இல்லை முரளி இறந்துட்டார். 46 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயதிலே வந்து முரளி அடைஞ்சிட்டாரு. ஆனால் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையை வந்து அதர்வாக்கு, அவங்களுடைய மனைவி, காதல் மனைவி இல்லையா ஷோபா, அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஸோ முரளியோடைய வாழ்க்கை இப்படி வந்து சரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த முரளியோடைய டைரி பின்னணி ஒன்று இருக்குது. அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவர். அந்த டைரியை வந்து அவருடைய ரூம்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து முரளி வந்து யார்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான சில விவரங்களை வந்து எழுதியிருந்திருக்காரு. அட்வான்ஸ் வாங்கினது, கடன் வாங்கினது, இப்படி பல விவரங்கள் அதில் இருந்திருக்கு. அந்த டைரியில் இருந்த நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முரளி இறந்த 2-3 நாளில் கால் பண்ணி எங்கிட்ட 5 லட்சம் வாங்கியிருக்காரு, எங்கிட்ட 2 லட்சம் வாங்கியிருக்காரு, எங்கிட்ட 3 லட்சம் வாங்கியிருக்காரு, இப்படி நிறைய பேர் வந்து முரளியோடைய மனைவிக்கும் அதர்வாக்கும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் ஃபோன் பண்ணல. அந்த டைரியில் ஒரு நபருடைய பேர் இருக்குது. இருந்து ஒரு 10 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரில் 9 பேருமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நபர் மட்டும் கூப்பிடலை. அந்த ஒரு நபர் மட்டும் ஏன் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபருக்கு இவங்களே வந்து தொடர்பு கொள்கிறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்த முனையில் வந்து ஃபோன் எடுக்கிறவர் யார் அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியம். திருப்பூரில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள், நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன்னு. சார், இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாரு. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, சார் எல்லாருமே கடன் கேட்டு வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அந்த கடன் கேட்டு வரல அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இல்லைம்மா, அவரோட படங்கள் நிறையா நான் வாங்கி விநியோகம் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு நட்பு, நெருக்கமான ஒரு உறவு முரளியோடு இருந்துச்சு. அவர் ஏதோ ஒரு சிரமம், பொண்ணுக்கு நிச்சயத்தம் கல்யாணம்னு சொல்லி ஒரு 10 லட்சம் கேட்டார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டார். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பணத்தை கேட்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ஒப்பலமாக வேண்டாம், அது விட்டுருங்க, அது நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் முரளியோட மனைவி அதர்வாலாம் எப்படின்னா, இல்லை சார், இந்த முதல் கடன்காரனாக வந்து நாங்கள் உங்களை தான் நினைக்கிறோம், நீங்கள் வந்து உங்களை கடன்காரனாக நினைக்கல, உங்களை வந்து நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல மனிதராக, நல்ல உள்ளமாக நினைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும் சார், நாங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லி நேராக திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வீட்டுக்கே அதர்வா முரளி அவங்க மனைவி எல்லாம் போய் பணத்தை கொடுத்து முரளி பையன் அதர்வாலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி முரளி அப்படின்னும்போது இந்த பலவிதமான கதைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லாமட்டோன்னு வச்சுங்களேன், இந்த முரளியோட கதையே நிறைவு பெறாமல் போயிடும். அது என்ன அப்படின்னா, ஒரு ரசிகரோட கதை. அந்த ரசிகர் எப்படின்னா மதுரையை சேர்ந்தவர். அந்த காய்கறி மூட்டை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காய்கறி மார்க்கெட்டில் லாரியில் ஏற்றி விடுறவர் தான் அந்த ரசிகர். அவர் ஒரு படிக்காதவர். அவர் அந்த காய்கறி மார்க்கெட்டு லாரியில் ஏற்றி விடுவார். அந்த லாரி வந்து சென்னைக்கு வரும். அந்த சென்னைக்கு வர அந்த லாரியில் இவரும் ஏறிப்பார். வாரம் பார்த்திங்கன்னா இவரும் ஏறிப்பார். ஏறி வந்து காலையில் இறங்கிட்டு காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து அந்த வடபழனியிலேருந்து சாலிகிராமம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மவுண்ட் ரோடு, இப்படி பல இடங்கள் சென்னையில் இருக்கிற பிரபலமான ஏரியாவில் ஒரு பேக்கில் ஒரு கரித்துண்டு, நிறைய கரித்துண்டு, அந்த கரித்துண்டுகள் வந்து இப்போ வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு கடவுள் முரளி வாழ்க அப்படின்னு எங்கெங்கே வந்து செவரில் இடம் இருக்கோ, அந்த வால் போஸ்ட்லாம் ஒட்டுவாங்கள்ல, அந்த இடம் இருக்கோ அங்கெல்லாம் எழுதிட்டு போவார். இது வந்து வழக்கமாக வச்சுருந்தார், பல வருஷங்கள் வச்சுருந்தார். ஸோ இது வந்து எப்படின்னா முரளிக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. முரளி காரில் போகும்போது மட்டும் இல்லை, நானே நேராக பார்த்துருக்கேன் பல நேரங்களில், பல சவர்களில் வந்து கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதியிருக்கோம். முரளியும் பார்த்தீங்கன்னா சென்னையில் போகும்போது இது பல தடவை பார்த்துட்டு யார் இது எழுதுறா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு கடந்து போயிருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பத்திரிகையாளர்கள்லாம் எழுதிட்டாங்க முரளியை பற்றி. முரளி தான் காசு கொடுத்து ஒருத்தரை வச்சு இப்படி எழுதுறாரு வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் எழுதுனதுக்கப்புறம் முரளி என்ன செய்கிறாரு, இல்லை இந்த நபரை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவருடைய உதவியாளர்களை வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி இந்த நேரத்தில் எழுதுகிறாங்க, இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் இவரை பிடிங்க அப்படின்னோன்னா கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதணுன்னா கையை அப்படி போய் பிடிச்சிருக்காங்க. சார் நான் ஒன்றுமே தப்பு சார் ஒன்றுமே செய்யலை சார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி நேரம் முரளி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. முரளியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம் அந்த ரசிகருக்கு. கட்டி பிடிச்சி, சார் நான் தெய்வமே, நான் உங்களை தான் நான் கடவுளான்னு நினைக்கிறேன், உங்களையே நான் நேரில் பார்த்துட்டேனே, நினைக்கவே இல்லை நான் உங்களை நேரில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு. முரளி அவருக்கு வந்து டிஃபன்
காஃபிலாம் கொடுத்து, காலை நேரம் டிஃபன் காஃபிலாம் கொடுத்து, நீங்கள் எந்த ஊர் எல்லாம் விசாரித்து, அது ஏதோ ஒரு கிராமம், மதுரை பக்கம் தேனி பக்கம்னு நினைக்கிறேன், அந்த கிராமத்துக்கு முரளியே நேர போய் அவருக்கு ஒரு பெட்டிக்கடை வச்சு கொடுத்து, இதை நீங்கள் உங்கள் வாழ்வாதாரமாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதாதீங்க கடவுள் முரளி வாழ்க்கைன்னு, நடிகர்களுக்கு பின்னாடி போக வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், திருமணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படின்னு அந்த இளைஞருக்கு வாழ்த்தி வந்து கொடுத்துருக்காரு, கடை வச்சு கொடுத்துருக்காரு முரளி. ஸோ முரளி அப்படின்னா, முரளியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். மறுபடியும் முரளியை பற்றி பேசுவோம், நம்ம இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.